என் பெயர் டாக்டர் ராஜ்குமார், அறுவை சிகிச்சை நிபுணர், சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன், டாக்டர் ரங்கராஜன் மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன். பித்தப்பை கற்கள், கால் ஸ்டோன்ஸால் என்ன சிம்டம்ஸ் வரும், இல்லை என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல் இருக்கிறதே தெரியாது. ஏதாவது வேற ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் பண்ண போகும்போது பித்தப்பையில் கல் இருக்கிறது தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஒன்றும் பண்ண வேண்டி இருக்காது. சில பேருக்கு அந்த பித்தப்பையில் கல் இருந்து பித்தப்பை சுருங்கும் போது அதனோட வாயை இந்த கல் அடைக்கும். அந்த அடைக்கும் போது வலி ஏற்படுத்தும். பித்தப்பை சுருங்கிறது குறையும் போது மறுபடியும் கல் உள்ளே போய்டுறதால வலி போயிடும். இது பேர் பிலியரி காலிக்னு சொல்லுவோம். இது ஆரம்ப அறிகுறி. சில பேருக்கு அந்த கல் நழுவி பித்தம் வடிகிற பாதையிலே அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டால் பித்தம் வடிகிறதே அடைப்பட்டு போகிறதால பித்தம் ரத்தத்தில் போய் ஜாண்டிஸ் உருவாகலாம். சில சமயங்களில் இந்த பித்தம் வடிகிற பாதையும் அந்த பேங்க்ரியாஸ் கணையம்லேருந்து வர டியூபும் ஒன்றா சேர்ந்து சிறுகுடலில் சேர்கிற பகுதியில் ஒரே சமயத்தில் 2 பகுதியும் அடைப்பு ஏற்பட்டால் பித்தம் வடிகிறதும் நின்று போயிட்டு பேங்க்ரியாஸ்லேருந்து வடிகிறது நின்று போகிறதால பேங்க்ரேட்டைட்டிஸ்ன்ற ப்ராப்ளமும் வரத்துக்கு பித்தப்பை கற்கள் காரணமாக இருக்கலாம். இது எல்லாமே முக்கியமாக சிம்டம்ஸ் என்னன்னா வலி தான் ஏற்படுத்தும். சில பேருக்கு சிவியரான வலி இருக்கும், கூடவே பிபி ட்ராப் ஆகலாம், பல்ஸ் ரேட் அதிகமாகலாம், ஸ்வெட்டிங் இருக்கலாம். சில பேருக்கு வலி அடங்கிவிடும் கொஞ்ச நேரத்தில், சிலருக்கு வலி அடங்கவே அடங்காது. அந்த மாதிரி இருக்கும்போது மருத்துவரை ஆலோசிக்க வேண்டியது.